ஜார்க்கண்டில் முதல் கட்டமாக 43 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு தேர்தல் தொடங்கியுள்ளது. வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்கள் ஆர்வமுடன் வாக்களித்து வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முதல் கட்ட தேர்தலில் 1.37 கோடி பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக தற்போதைய தகவல் வெளியாகியுள்ளது. ஜார்க்கண்டில் முதல் கட்டமாக 43 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு தேர்தல் தொடங்கியுள்ளது. முதல் கட்ட தேர்தலில் 1.37% முதல் கட்ட தேர்தலில் 1.37 கோடி பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாகவும் மொத்தம் 683 வேட்பாளர்களில் 609 ஆண்கள், 73 பெண்கள், மூன்றாம் பாலினத்தவர் ஒருவர் என தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. ஜார்க்கண்டில் முதல் கட்டமாக 43 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு தேர்தல் தொடங்கியுள்ளது. வாக்குச்சாவடிகளில் மக்கள் ஆர்வமுடன் வாக்களித்து வருகின்றனர். முதல் கட்ட தேர்தலில் 1.37 கோடி பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாகவும் 15,344 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஜார்க்கண்டில் சட்டப்பேரவைக்கான 43 தொகுதிகளில் தேர்தல் தொடங்கியுள்ளது. வாக்குச்சாவடிகளில் மக்கள் ஆர்வமுடன் வாக்களித்து வருகின்றனர். முதல் கட்ட தேர்தலில் 1.37 கோடி பேர் வாக்களிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வயநாடு தொகுதிக்கான இடைத்தேர்தல் தொடங்கியுள்ளது. காங்கிரஸ் சார்பில் பிரியங்கா காந்தி, இடதுசாரி முன்னணி சார்பில் சத்யன் மோகேரி, பாஜக சார்பில் நவாப் வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்கள் ஆர்வமுடன் வாக்களித்து வரும் நிலையில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வயநாடு தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கியுள்ளது. காங்கிரஸ் சார்பில் பிரியங்கா காந்தி, இடதுசாரி முன்னணி சார்பில் சத்யன் மோகேரி, பாஜக சார்பில் நவ்யா ஹரிதாஸ் போட்டி போட்டுள்ளனர். வாக்குச்சாவடிகளில் மக்கள் ஆர்வமுடன் வாக்களித்து வரும் நிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வயநாடு தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு தற்போது தொடங்கியுள்ளது. காங்கிரஸ் சார்பில் பிரியங்கா காந்தி, இடதுசாரி முன்னணி சார்பில் சத்யன் மோகேரி, பாஜக சார்பில் நவ்யா ஹரிதாஸ் போட்டி போடும் தொகுதிகளில் வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்கள் ஆர்வமுடன் வாக்களித்து வரும் நிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஜார்க்கண்டில் முதல் கட்டமாக 43 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு தேர்தல் தொடங்கியுள்ளது. வாக்குச்சாவடிகளில் மக்கள் ஆர்வமுடன் வாக்களித்து வரும் நிலையில் முதல் கட்ட தேர்தலில் 1.37 கோடி பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாகவும் 15,344 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தல் நடைபெறும் 43 தொகுதிகளில் 20 தொகுதிகளில் பழங்குடியினருக்கும் 6 தொகுதிகள் பட்டியல் இனத்தவருக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது.